ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா சிக்கன் 65 வச்சேன். சிக்கன் 65 வந்து பக்கோடா மாதிரி வச்சுருந்தேன். அதான் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கும் வீடியோ எடுக்க ஆசையாக இருக்கும், போட ஆசையாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. இனி மேலுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கன். நீங்கள் எலும்போடு எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் சின்னதாக, ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வெங்காயத்தை சின்னதாக ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடலாம். பூண்டை வந்து சதைச்சி வச்சுக்கிடுவோம். வேறு எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது என்னென்ன எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டில் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் சேர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூண்டை வந்து தொலியை ரொம்ப எடுக்கண்டாம், தொலியோடு வந்து இடித்து போடுங்க. அப்போ தான் பக்கோடாவுக்கு அந்த பூண்டு தொலியெல்லாம் கிடக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டில் இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துடுங்க. டீஸ்பூனுக்கு தான் எல்லாமே சேர்க்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் கரெக்டாக சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் கொஞ்சமாக போட்ட போதும், ஏன்னா வினிகர் ஊற்றுவோம். நான் வினிகர் ஊற்றுவேன், நீங்கள் தேவையானதை ஊற்றிக்கிடுங்க. எலுமிச்சம்பழம் ஊற்றினாலும் சரி தான். அப்புறமா சில்லி சிக்கன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அடுத்து 1/4 டீஸ்பூன், அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி சிக்கன் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் நல்லா பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அது கூட போட்டு விடுவோம். சிக்கன் எடுத்து போட்டுட்டு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயமும், நம்ம பூண்டு சதைச்சி வச்சுருக்கோம், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாம் கருவேப்பிலை எல்லாமே உருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நல்லா சூப்பராக கலராக வந்துடும் காஷ்மீர் சில்லினால். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா பொரிச்சு எடுக்கணும். பக்கோடா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிடுவோம். இனி லாஸ்ட்டில் வினிகர் ஊற்றினா போதும். கொஞ்சமாக வினிகர் ஊற்றி, இல்லைனா லெமன் ஊற்றிடுங்க. வினிகர் இல்லாதவங்க லெமன் ஊற்றிடுங்க. எதாவது ஒன்று தான், ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் வினிகர். நீங்களும் கொஞ்சமாக வினிகர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமே ஊறட்டு. நல்லா உப்பு மிளகு எல்லாமே அதில் பிடிச்சா சூப்பராக இருக்கும். நல்லா ஊறட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. பேன் சூடாததும் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சமாக இல்லை, அதுக்கு பொரிக்கிற தேவையான எண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமே நான் ஊற வச்சுட்டேன். சூப்பராக ஊறி இருக்குது. அதை இனி எண்ணெய் காஞ்சாச்சு. எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூப்பராக காஞ்சாச்சு. ஒரு உள்ளி எடுத்து போட்டு பார்த்தேன், அழகாக காஞ்சிருக்கு. இது இனி பக்கோடா சைஸில் நம்ம பொரித்து நம்ம எடுத்துக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அடுத்த வீடியோ நம்ம எப்போடா எடுப்போம், எப்பவும் போடலான்னு பாருங்கள். அங்கோடி நல்லா பிரட்டி விட்டாச்சுன்னா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பக்கோடா மாதிரியே நல்லா உருந்துட்டு அழகாக வந்துச்சு. ஏன்னா நம்ம இது கூடலாம் பூண்டு இடித்து போட்டிருக்கனால அது பக்கோடா மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பக்கோடா மாதிரியே இருக்குல்ல. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நல்லது தான் எனக்கு நடக்குது, இல்லைன்னு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் தரணும். தரக்கூடியவங்களுக்கு நன்றி, தராதவங்களுக்கு நன்றி. இனிமேலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. பக்கோடா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? நானே சுட்டோடி 2 3 எடுத்து தின்னுட்டு. சரி, தேங்க்ஸ், பாய்.